சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஜூன் 2ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை. விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 19ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்த் பார்த்து நல்லா வாக் பண்ணுங்க. நல்ல ரத்த ஓட்டம் அதிகரிக்க வேண்டும். உடம்புல ரத்த ஓட்டம் கம்மியாகுதுனாவும் பிரச்சனை வரும். ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமா இந்த நாள் ஒரு காரியத்தை எடுத்து செய்யும் பொழுது சின்ன சின்ன தடை வந்தோம்னா அப்படியே டப்புன்னு உட்காந்துருவீங்க. ஸோ அது பண்ணாம நம்மளால இது முடியும் அப்படின்னு நம்பி இறங்கி பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய பிராப்தம் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீட் சாப்பிட்றது கட் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. சுதர்சன சக்கர தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தாயுடைய உள்ளம், தாயினால் ஏற்படக்கூடிய வருத்தம், வீட்டுல சந்தோஷமின்மை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் இருந்துட்டு இருந்தாலும் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல சிறு தூர பயணங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். எந்த விஷயத்தையுமே நீங்க வீட்டுல டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். வீட்டுக்கு வெளியே போய் பண்ணும் பொழுது அது சக்சஸ் கொடுக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் பிரயாணங்கள்ல உட்காந்து திங்க் பண்ணும் பொழுது சக்சஸ் கொடுக்கும். பொதுவாக இந்த மாதிரி மாற்று எண்ணங்கள், மாற்று விதமான பலன்கள் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு என்ன வேணுமோ அது நடக்கும். அமோகமான நாள். விநாயகர் பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் கிழி பச்சை நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காது வலி, ஒரு சில பேருக்கு தொண்டை பாதைகள், இந்த மாதிரிலாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 2-3 நாள் முன்னாடி நீங்க சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஜிலேபி, மைசூர் ஸ்ரீ, அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன், இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான். மெயினா பயணங்கள்ல கவனமா போகணும். நம்ம கம்முன்னு போனாலும் எவனாவது ஏதாவது ஒன்று வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு போவான். அதனால அதை நீங்க பார்த்துக்கணும். மற்றபடி பெருசா ஒண்ணு தள்ளி போகாது, தைரியமா இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டரம் மஞ்சள். கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் கவனமா இருக்கணும். பொறுப்பாக இருந்து எல்லா விஷயத்தையும் செயல்படுத்த வேண்டும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்க வேண்டும். பணம் காசு எவ்வளவு வந்தாலும் அது சரியா இருக்காது. அதாவது இன்னும் வேணுங்கிற மாதிரிதான் இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. அது ரொம்ப முக்கியமா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க சுந்தரேஸ்வரர் வழிபாடு, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆதரம் கருண் சிவப்பு நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த்ல கவனமா இருக்கணும். எவ்வளவு பணம் இருந்தாலும் பத்தாதுங்கிற மாதிரிதான் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த நாள் ஏதாவது ஒரு செலவு, மெயினா மொபைலு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டரு, ஜெராக்ஸ் மிஷின், ஏதாவது நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அது ஏதாவது ஒரு பிரச்சனை கூட வரக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி தேவைக்கு அதிகமா செலவு பண்ற மாதிரி ஒரு நிர்பந்தமும் கொடுக்கும். இதெல்லாம் வம்பா போச்சு, எவ்வளவுதான் செலவு பண்றது நம்ம அப்படின்னு. அதாவது ஒரு விஷயம் பழுதாகி அது சரியாகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். மெயினா வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள்ல கவனமா இருக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்பு கிடையாது, நல்லா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் மஞ்சள். கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிகப்படியான மன உளைச்சல், ஒரு சில பேருக்கு இரவு நேரத்துல தூக்கம் இல்லாத காரணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஒரு சில பேருக்கு ஃபேமிலிக்குள்ள சின்ன சின்ன அந்யோன்யம் கெடுதல், இந்த மாதிரிதான் ஏற்படும். பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுத்து போறோமோ அந்த அளவுக்கு நல்லது. எந்த விதமான பிரச்சனை, வாக்குவாதம், சண்டை இருந்தாலும் சாயந்தரத்துக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணாம காலையிலேயே அதை பேசி முடிச்சுக்கிறது நல்லது. மெயினா விநாயகரை போய் பார்த்துட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் சிமெண்ட் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூத்தவங்க, நண்பர்கள் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள், அதே மாதிரி எந்த விதமான மூத்த பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய விஷயத்தை இந்த நாள் வீட்டுல பேசாம இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் தான். நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த நாள் ஏதோ ஒரு இடத்துல நம்ம செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும்.
அதே மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து கால் முட்டி விட்டமின் டெஃபிஷியன்சி, பணம் வந்து வேஸ்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாளாக இன்றைய நாளை கருதலாம். ஏன்னா நம்ம எதிர்பார்க்கறதோட பொது விஷயத்தை நம்ம பார்க்கும்பொழுது அது சந்தோஷமா இருக்கும். இன்றைய நாள் வேலையின் பழு கொஞ்சம் அதிகமா இருக்கும். தேவையில்லாத கன்ஃபியூஷன், தேவையில்லாத எந்த ஒரு பக்குவமா இல்லாம எந்த விஷயத்தையும் செய்யறது, அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இப்படி வந்து அது மாறி 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 சம்டைம்ஸ் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, வீட்டுல பெரியவங்களுடைய விஷயமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியாக ஆரம்பிச்சு தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்ட்ரைட்டா சொல்லலாம், அம்மாவுடைய ஹெல்த், அப்பாவுடைய ஹெல்த், பயணங்கள், இதெல்லாம் கவனமா இருக்கணும். எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு நமக்கு சரியா இல்ல, நமக்கு இது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம், இது வந்து இருந்துட்டே இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், உட்காந்து தியானம் பண்ணுங்க, பிராணாயாமம் பண்ணுங்க. ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் பெரிய திருப்தியும் கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு, உஷ்ணம், கழிவுகள் போகக்கூடிய பாதைகள், அதே மாதிரி குழந்தைகளுடைய ஹெல்த், இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம அக்கறையா இருக்கணும். இந்த நாளை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக தண்ட செலவுகள், அவசியமே இல்லாத செலவு, அது பண்ற மாதிரி வரலாம். அது நீங்க கொஞ்சம் பார்த்துக்கங்க. இது மட்டும் பார்த்துனா போறோம், மற்றபடி எல்லாமே நல்லபடியா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் நீல நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள், பிரச்சனைக்குரிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் நம்ம கவனமா பார்க்கணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தாயோடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி நிறைய பேருக்கு கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவர் கூட கண்டிப்பாக கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் ஏற்படுற மாதிரிதான் இருக்கு. எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளேயும் தேவையில்லாத கருத்துக்களையும் சர்ச்சைக்குரிய விஷயங்களையும் பேசாம இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரை பின் பண்ணுவார். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு மீறி நடக்குது, நம்ம கையிலேயே கிடையாது, நம்ம கண்ட்ரோலே கிடையாதுங்கிற மாதிரி இருக்கு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க பக்குவமா நடந்துக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உணவில் கவனமா இருக்கணும். நிறைய பேருக்கு தலைவலி, டென்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள் இயல்பா இருந்துட்டு இருக்கும். ஆனாலும் இந்த நாள் கொஞ்சம் பகை வந்து பாராட்டாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.